வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆக்டர் அஜித் குமார் இப்போ மெக்லாரன் சென்னா அப்படின்னு ஒரு கார் வாங்கியிருக்காரு. ரொம்பவே ஸ்பெஷலான அரிதான கார் இது. ஆமா ஆமா, ஜூன் 4 நியூஸ்ல எல்லா இடத்துலயும் இதான் பேச்சா இருந்துச்சு, சோஷியல் மீடியாலயும் சரி. கரெக்ட். இது வெறும் ஒரு கார் வாங்கின நியூஸ் மாதிரி தெரியல, அதுக்கு மேல ஏதோ இருக்குன்னு தோணுது இல்லையா? நிச்சயமா. இதுக்கும் ஃபார்முலா 1 லெஜெண்ட் அயர்டன் சென்னாவுக்கும் என்ன தொடர்பு? அஜித்தோட ரேசிங் ஆர்வத்துக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன்? இதெல்லாம் தான் நம்ம கொஞ்சம் அலசி பார்க்க போறோம். கண்டிப்பா. இந்த மெக்லாரன் சென்னா கார் உலகத்திலேயே வெறும் 500 பீஸ் தான் தயாரிச்சாங்க. அப்படியா? 500 தானா? ஆமா. அஜித்துக்கு மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மேல இருக்கிற பேஷன் நமக்கு தெரியும் தானே? தெரியும். அதனால இது சும்மா ஒரு கார் வாங்குற விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கனவு, ஒரு மரியாதை, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க விரிவா பேசுவோம். சரி, முதல்ல இந்த காலை பத்தியே சொல்லுங்க. மெக்லாரன் சென்னா, பேர்லயே சென்னா இருக்காரு. ஆமா, F1 சாம்பியன் அயர்டன் சென்னாவோட நினைவாதான் மெக்லாரன் இந்த மாடலையே உருவாக்குனாங்க. ஓஹோ. நீங்க சொன்ன மாதிரி 500 யூனிட்ஸ் தான். இந்த நியூஸ் கூட ஃபர்ஸ்ட் அஜித் குமார் ரேசிங் டீமோட எக்ஸ் அக்கவுண்ட்ல தான் வந்துச்சு. ஆமா, பார்த்தேன். சென்னாவுக்கு உயிர் கொடுத்தாச்சு அப்படின்னு போட்டு அஜித் அந்த காரோட நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ. ஆமா, அந்த ஆரஞ்சு வெள்ளை கலர்ல துபாயில பிரத்யேகமா கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. அந்த கலர் காம்பினேஷன் அது மார்பரோ லிவரி டிசைன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? அது ரொம்பவே ஐகானிக். 80கள் 90கள்ல மெக்லாரன் டீமுக்காக சென்னா ஓட்டும்போது அவரோட கார் இந்த சிகப்பு வெள்ளை கலந்த மார்பரோ ஸ்பான்சர்ஷிப் டிசைன்ல தான் இருக்கும். ஓ, அப்ப அது சென்னாவோட வெற்றிகளோட அடையாளம். கரெக்ட். F1 ரசிகர் யாரு பார்த்தாலும் ஓ, இது சென்னா ஓட்டுன மெக்லாரனோட கலர்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் அல்ல, கார்ல அயர்டன் சென்னாவோட கையெழுத்தும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இது இன்னும் ஸ்பெஷலா இருக்கு. சரி, காரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்கே. பெர்ஃபார்மன்ஸ் தான் இதோட மெயின் விஷயமே. 4.0 லிட்டர் ட்வின் டர்போ V8 என்ஜின். ட்வின் டர்போ V8ஆ? ஆமா, கிட்டத்தட்ட 800 ஹார்ஸ் பவர், 800 bhp. டார்க் பாத்தீங்கன்னா அதுவும் 800 Nm. அடேங்கப்பா. 7 ஸ்பீட் டியூவல் கிளட்ச் கியர் பாக்ஸ். அப்புறம் அந்த பெரிய விங் இருக்கு இல்லையா பின்னால, அது ஆக்டிவ் ரியர் ஸ்பாய்லர். ஏரோடைனமிக்ஸ்க்காக கார் போற வேகத்துக்கு ஏத்த மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகும். வாவ், ரேஸ் ட்ராக்குக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கு. நிச்சயமா. இது ஒரு ரோட் கார்னாலும் இதோட DNA முழுக்க முழுக்க ட்ராக் ஃபோக்கஸ்டு தான். சரி, இந்த விலை விஷயத்துல ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நியூஸ்ல ஒருத்தர் 6.75 கோடிங்கிறாங்க, சில வெப்சைட்ல 12 கோடி, ஏன் 22 கோடி வரைக்கும் கூட சொல்றாங்க. எது உண்மை? இதுல ஒரு கரெக்டான விலை சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது லிமிடெட் எடிஷன், அதுவும் அஜித்துக்காக ஸ்பெஷலா கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. ஓ, சரி சரி. அப்புறம் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணும்போது வர்ற வரிகள், கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் எல்லாம் சேர்க்கும்போது விலை ரொம்பவே அதிகமாகும். ஆமா, அது இருக்கும். அது மட்டும் இல்லாம இது இப்போ ஒரு கலெக்டர்ஸ் ஐட்டம், அதாவது சேகரிப்பாளர்கள் விரும்பி வாங்குற பொருள். அதனால மார்க்கெட்ல இதோட மதிப்பு ஏறிட்டே போகும். அதனால இந்த விலை வித்தியாசம் வர்றது சகஜம்தான். புரியுது. சரி, இப்ப அந்த எமோஷனல் கனெக்ஷனுக்கு வருவோம். அஜித்துக்கும் அயர்டன் சென்னாவுக்கும் உள்ள அந்த தொடர்பு. அஜித் எப்பவுமே சென்னாவா அவரோட இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு இல்லையா? ஆமா, இது பல வருஷமாவே அஜித் சொல்ற ஒரு விஷயம். சென்னா மேல அவருக்கு அவ்வளவு பெரிய மரியாதை. சமீபத்துல கூட அந்த வீடியோ வைரல் ஆச்சே, இமோலா ட்ராக்ல சென்னா விபத்து நடந்த அந்த டம்புரெல்லோ கார்னர்ல இருக்கிற சென்னா சிலைக்கு அஜித் மரியாதை செஞ்சது. ஆமா ஆமா, அது ரொம்ப டச்சிங்கான ஒரு மொமெண்ட். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அஜித் அந்த சிலையோட பாதத்தை தொட்டு முத்து கொடுப்பார். அது அவர் மனசுல சென்னாவுக்கு எவ்ளோ பெரிய இடம் இருக்குன்னு காட்டுது. நிச்சயமா. 1994ல சென்னா இறந்துட்டாரு. ஆனாலும் இன்னைக்கும் அவரை ஒரு ஹீரோவா பாக்குறாங்க. 3 முறை F1 வேர்ல்ட் சாம்பியன் அவரு. அப்படி ஒரு திறமைசாலி, ஒரு லெஜெண்ட். அந்த மாதிரி ஒருத்தரோட பேர்ல இருக்கிற அவரோட அடையாளமான மார்பரோ லிவரியோட வர்ற இந்த காரை வாங்குறத வெறும் கார் வாங்குறது இல்ல. கரெக்ட். அது ஒரு ட்ரிபியூட் மாதிரி, ஒரு கனவு நிறைவேறின மாதிரி. அஜித் ஒரு இன்டர்வியூல கூட மெக்லாரன் சென்னாவை அவரோட ட்ரீம் கார்னு சொல்லியிருக்கார். ஓ, அப்படியா? அப்போ இது ரொம்ப வருஷ கனவு போல. ஆமா. அதனால இதுல வேகம், டெக்னாலஜி இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய எமோஷனல் வேல்யூ இருக்கு அஜித்துக்கு. சரி, இப்போ அஜித்தோட இப்போதைய ரேசிங் கரியரோட இதை எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம்? அவர் இப்போ GT4 ஐரோப்பியன் சீரீஸ்ல ஓட்டிட்டு இருக்காரு. நேரடி சம்பந்தம் இருக்கு. அஜித் இப்போ சும்மா டைம் பாஸ்க்கு ரேஸ் பண்ணல, ரொம்ப சீரியஸா ப்ரொஃபஷனலா பண்றாரு. ஆமா,
பெல்ஜியம்ல ஸ்பா பிராங்கோஷாம்ஸ்ல போடியம் ஃபினிஷ் பண்ணாரு. அது பெரிய விஷயம். பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம 24 ஹார் துபாய் ரேஸ்ல கலந்துக்கிட்டாரு. பிரான்ஸ்ல பால் ரிகார்ட் சர்க்கியூட்ல போஷே GT3 R கார்ல ஒரு நல்ல லேப் டைம் செட் பண்ணிருக்காரு. ஓஹோ. சோ அவரோட ரேசிங் கேரியர் இப்போ பீக்ல போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு பியூர் ரேஸ் பிரீட் காரான மெக்லரன் சென்னாவை வாங்குறது ரொம்பவே பொருந்தி போகுது. இந்த காரை வச்சு அவர் ட்ராக்ல பிராக்டிஸ் பண்ணுவாரா? அது தெரியல. ஆனா இந்த கார் ட்ராக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் பேர் போனது. ஒரு நியூஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, இந்த 500 கார்ல 20வது காரை வாங்க அஜித் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க. அப்படியா? ஹிட் அடிச்சிருக்கு. அடுத்தது AK-64 பட வேலைகள் இருக்கு. ஆமா, அதுலயும் பிஸியா இருக்காரு. இவ்ளோ சினிமா கமிட்மெண்ட்ஸ் நடுவுலயும் ரேசிங்க்கு நேரம் ஒதுக்கி அதுல தீவிரமா பயிற்சி செஞ்சு இப்போ இந்த காரை வாங்குனது ரேசிங் மேல அவருக்கு இருக்கிற அந்த தீராத காதலை காட்டுது. கரெக்ட். சரி, இந்த நியூஸ் வெளியானதுக்கு அப்புறம் ஃபேன்ஸ், கார் ஆர்வலர்கள் கிட்ட இருந்து என்ன மாதிரி ரியாக்ஷன்? பயங்கரமான கொண்டாட்டம் தான். முக்கியமா அஜித் ஃபேன்ஸ் சோஷியல் மீடியால தெறிக்க விட்டாங்க. ஆமா, எக்ஸ்ல ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. நிறைய மீடியா சேனல்ஸ், பிங்வில்லா சவுத், தந்தி டிவி மாதிரி பலரும் இத பத்தி நியூஸ் போட்டாங்க. இது அஜித்த வெறும் ஒரு சினிமா ஸ்டாரா மட்டும் இல்லாம ஒரு சீரியஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாவும் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவரோட அந்த மல்டிஃபேசட்டட் பர்சனாலிட்டியை இது ஹைலைட் பண்ணுது. எக்ஸாக்ட்லி. ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஆளுமையா அவரை இன்னும் ஸ்ட்ராங்கா நிலைநிறுத்துது. ஆக மொத்தத்துல அஜித்குமார் இந்த மெக்லாரன் சென்னா வாங்குனதுங்கிறது வெறும் ஒரு ஆடம்பர செலவு மாதிரி தெரியல. இல்லவே இல்ல. இதுக்கு பின்னாடி அவரோட கனவு, அவரோட ரோல் மாடல் அயர்டன் சென்னாவுக்கு அவர் கொடுக்கிற ஒரு மரியாதை, மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மேல அவருக்கு இருக்கிற அந்த தீவிரமான காதல், அதுக்காக அவர் போடுற எஃபர்ட்ஸ், ஆமா, இப்படி பல விஷயங்கள் ஒன்னு சேர்ந்து ஒரு அழகான வெளிப்பாடா தெரியுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒரு தனிநபரோட பேஷன், அவங்க மதிக்கிற லெஜெண்ட்ஸ், அவங்களோட செயல்கள்ல எப்படி பிரதிபலிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். இது கண்டிப்பா அஜித்தோட ரேசிங் பயணத்துக்கு இன்னும் ஒரு உத்வேகமா இருக்கும். நிச்சயமா. அது மட்டும் இல்லாம அவரோட ரோல் மாடல் சென்னாவோட நினைவுக்கு ஒரு உயிரோட்டமான அஞ்சலியாவும் இது அமைஞ்சிருக்கு. அவரை ஃபாலோ பண்ற நிறைய இளைஞர்களுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனா கூட இருக்கலாம். நிச்சயமா. சரி, இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா. இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நன்றி.